சவரா சித்தரிச்சு ஆபாசமா பேசி அசிங்கமா பேசின எவனா இருந்தாலும் அவனுக்கு பதிலடி நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு விளக்கு பிடிச்ச ஒரு மாமா பையில பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அது எவ்வளவு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயம் யாருக்கெல்லாம் போய் எங்கெல்லாம் விளக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் யாருக்கு விளக்கு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு கேடுகட்ட ஒரு மாமா பையில பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம பேச போறோம். அந்த மாமா பையன் யாரு, என்னெல்லாம் பேசியிருக்கான், எங்கெல்லாம் போய் விஜய் அவர்களுக்கு விளக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்றத அந்த வீடியோ வருது, பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம். நீ பெரும்பாலும் படுத்தது தான் ஜாஸ்தி. நீ இங்க படுப்ப இல்ல கோவால படுப்ப இல்ல நீ வெளிநாட்டுல படுப்ப, நீ படுத்தது தான் ஜாஸ்தி. நீ எப்படி தூய சக்தியா இருப்ப? முதல்ல நான் கேட்கறேன், நல்லா போட்டுங்க, பிரமுக நல்லா அழுத்தி கொடுங்க, சரிங்களா? அது விட்டு வந்துட்டேன், 500 கோடி விட்டு வந்துட்டேன், 1000 கோடி விட்டேன். பிளாக்ல டிக்கெட் எடுத்து வந்து பார்க்க வைக்கிற மக்களை மன்னாரன் கம்பெனில போய் வேலை செஞ்சான், சொல்லுங்க பார்க்கலாம். பட்ட செலவு இவன் கை வைக்கிறது அதெல்லாம் கூகுள பார்த்துட்டு பெரும்பாலும் படுத்தது தான் ஜாஸ்தி. இல்ல சுத்தமா, ஆனா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இவனுக்கு இதே தான் பொழப்பு. ஏதாவது ஏகப்பட்ட சேனல்ல போய் உட்காருவான். எந்த சேனல்ல போய் உட்கார்ந்தாலும் அவன் எந்த தலைவனை பேசுறானோ அதெல்லாம் பேச மாட்டான். இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசுறது, இப்போ புதுசா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை ரொம்பவே கேவலமா பேசுறது தான் இவனோட முக்கியமான வேலை. பெட்டி எதுவும் வாங்கிட்டானான்னு தெரியல, இல்ல தன்னை ஒரு எழுதி கொடுத்துட்டானான்னு தெரியல, அடிமையா இப்படி பேசிட்டு திட்டினா இவனுக்குலாம் மரியாதையே கிடையாது. பீ போட்டு கூட திட்டலாம். ஏன்னா தன்னை ஒரு மாமாக்காரனை மாற்றினவன் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேசுவான். ஏன்னா நடிகராக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் நல்லவங்களா இருக்காங்க, ஒரு சில பேர் மேலே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றத அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை அந்த துறை துறை வந்து பார்த்துக்கும். இவன் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போறாரு, எந்தெந்த நடிகைகளோடலாம் படுத்திருக்காரு நான் பார்த்துருக்கேன், நான் வந்து பெரிய பிஸ்தா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து அவன் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியும், சீமான் என்னெல்லாம் பண்ணாருன்றது நமக்கும் தெரியும். நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து டிஎம்கே சார்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாராவாய்க்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு பெரும் வரவேற்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளரோட பேரு. அதை இந்த மாமா பயலுக்கு யார் வச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் விமர்சனங்கள்லாம் இருக்க வேண்டியதா. இப்போ ஒரு அரசியல் கட்சி மேல ஒரு தனிப்பட்ட நபராவோ இல்ல நம்ம சேனல் இருக்கும், அது மாதிரி ஏகப்பட்ட சேனல் வந்து விமர்சனமா பேசுறாங்க. அந்த சேனலுக்கு பேசுற பேச்சாளர்களை பேசுறாங்க, அவங்க பேசின ஒரு கருத்துக்களை எடுத்து போட்டு எதிர்மறை கருத்துக்களா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியாயமா போயிட்டு இருக்க விஷயம். இப்போ சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், தளபதி ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் போய் அவங்க கக்கூசை நோண்டி பார்த்துட்டு வரதான் இவங்கள மாதிரியா இருக்கிற பேச்சாளர்கள் கூட வேலையாவே இருக்கு. இன்னைக்கு வந்து திரிசாவே வேட்டையாடும் ஒரு சிங்கமா இருக்காரு, ஆடிட்டு போறாரு. உனக்கேண்டா ரொம்ப வருத்தமா இருக்கு? இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணை வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலைக்கு போறாரு. ஆனா அவருக்கும் அவங்களுக்கும் கல்யாணமான போட்டோஸ்லாம் இருக்கு, இருந்தாலும் கூட எனக்கு தெரியாதுன்றாரு. மாமா ரொம்ப கேட்டவன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனாலும் கூட அவரை வந்து கோர்ட் மன்னிச்சு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு போமான்னு சொல்லிடுது, விட்டுறாரு. இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராத ஒரு தளபதி அவர்கள் விஜய் அவர்கள், எந்த பெண்ணும் வந்து என்னை கையை பிடிச்சு இழுத்துட்டாருங்க, என்னை வந்து இப்படி எல்லாம் செய்ய சொல்லி கூப்பிடுறாரு, இந்த மாதிரி யாரும் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. எந்த ஒரு செய்தி வாசிப்பாளரும் வந்து இந்த தலைவர் மேல கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. எந்த ஒரு பெண்களும் வந்து எங்க தலைவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா இவன் மட்டும் விளக்கு பிடிச்ச மாதிரி வந்து கோவால போய் படுத்தாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, சில்லுன்னு வேணுமா, சுவிட்சர்லாந்து போயிட்டாருன்னு பேசுறானே. அப்ப கூடவே இவனும் விளக்கு எடுத்துட்டு போனானோ, பெட்ரூம் வரைக்கும் போய் விளக்கு பிடிச்சிட்டு வந்தானோ தான் யாரா இருந்தாலும் கேட்பாங்க. இப்ப சீமானா வந்து பேசுறாங்க, ஒரு காரணமா சொல்றாரு, நீ பெட்டி தூக்கிட்டு வாங்கிட்ட, நீ பெட்டி வாங்கிட்டு பேசுற அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு தலைவரை வந்து இப்ப பொது வெளியில பேசுறோம் அப்படின்னா அது ஒரு நாகரிகம் வேணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கிற நாரவாய்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அரசு வந்து இவ்வளவு தூரம் ஒரு சுதந்திரமா பேசுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நேத்து கூட சீமான் கட்சியில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பெரியார் அவர்களே ரொம்ப இழிவா பேசி கிட்டத்தட்ட வந்து நீங்களா எதுக்குடா வேட்டி கட்டிருக்கீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்து பேசி விட்டுருச்சு. அந்த பொம்பளை பிள்ளையை கேட்கறதுக்கு இன்னைக்கு நாதி கிடையாது, சீமான் கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு கிடையாது. ஆனா தளபதி விஜய் அவர்கள் வந்து எதனா ஒன்று செஞ்சுட்டா வந்து உங்களுக்கு உடனே வந்து பொத்துக்கிட்டு வந்துரும், நீங்க வந்து நடிகை அப்படின்ற ஒரு போர்வையை போத்திட்டு வந்துருவீங்க. ஏன்னா பெரியார் கொள்கையில நாங்க இருக்கோம், பெரியார் வந்து எங்களுக்கு தலைவர், பெரியார் பெரிய சீர்திருத்தவாதின்னு அப்படிலாம் பேச மட்டும் தான் செய்வாங்க. ஆனா பெரியாரை கழுவி ஊத்துவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த காமராஜர் ஒண்ணுனே அவங்களோட சமூகம் எல்லாமே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரை போட்டுட்டு அந்த பேச்சு பேசுறானே சீமான் கட்சிக்காரன் எல்லாருமே, எவனாவது கேட்கறீங்களாடா, துப்பு இருக்காடா உங்களுக்கு அவனை கேட்கறதுக்கு? நானும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இன்னைக்கு நிறைய பேர் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நம்ம இவனை பொழப்போம் முதல்ல. இப்ப இந்த சேக்குவாரா அப்படின்ற இந்த ஒரு சேக்குவாரா கிடையாதுங்க, ஏகப்பட்ட சேக்குவாராக்கள் இருக்க தான் செய்றாங்க. என்னெல்லாம் பண்றாரு ஒரு தலைவர் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ தொடர்பு, இந்த மாதிரிலாம் வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. நான் தெரியாம கேக்குறேன், ஒருத்தருக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னா அவன் தைரியமா அந்த பொண்ணோட வீடு வரைக்கும் போய் நடுச்சாமத்துல கூப்பிடுறான் அப்படின்னா அந்த பொண்ணு கூப்பிடாம வந்திருப்பானா? இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகம் கருதி நம்ம அதெல்லாம் வெளியில பேசுறது கிடையாது. இது நெருப்பு இல்லாம புகையும் செய்யாது. இதுக்கு வந்து அவன் கட்சிக்காரன் வந்து எந்த கட்சின்னு அவனை பாடுறான், அவன் எந்த கட்சிக்காரன்னு பார்த்துட்டு நம்ம அவனை இழிவா பேசுவோம்னு சொல்லிட்டு தெரியுற இந்த மாமா நாய்களுக்காக தான் நான் பேசுறேன். அந்த பொண்ணுக்கும் சரி அவருக்கும் சரி தொடர்பு இருக்கோ இல்லையோ அது அவங்களோட குடும்ப பிரச்சனை. அப்படி பார்த்தா திமுக காரன் நல்லவன் இருக்கானா, சீமான் கட்சிக்காரன் நல்லவன் இருக்கானா? அவன் தலைவனே நல்லவன் இல்லடா. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா அவனோட கட்சிக்காரன் என்னெல்லாம் பண்றான், எங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்குன்னு போய் வாங்குறான், எங்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளையில வம்பளுக்குறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த கட்சியிலையும் வந்து எந்த தலைவனும் வந்து உருப்பட்ட தலைவன் கிடையாது. எவை மேலேயும் வந்து ஒரு குற்றம் வந்து இல்லாம இருக்கவும் கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமா ஒன்னொன்னா வெளிப்படுது அப்படின்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே வந்து ஒரு தப்பு சொல்ல வரீங்க அப்படின்னா புசி ஆனந்த் அவர்கள் அவனை நீட்டா பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு.
டாஸ்மாக்ல ஊழல் பண்றான். அவன பேருக்கு வந்து நீங்க பதவி நீக்கம் பண்ணிட்டு மறுபடியும் அமைச்சர் பதவி குடுப்பீங்க. இதெல்லாம் வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு வந்து முட்டாள் கிடையாது. மக்கள் வந்து இன்னும் முட்டாளாவே இருக்க மாட்டாங்க. இந்த சேக்குவாரா மாரி இருக்கிற மாமா பயல்களுக்கு நெறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அக்கா இவர் இப்படி பேசிட்டாரு. இவருக்கு நீங்க பதில் சொல்லல. இவர் இப்படி கேட்டுட்டாரு. இந்த மேடம் வந்து இப்படி பேசியிருக்காங்கன்னு. சர்மிளா மேடம்லாம் நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து வீடியோ போட்டுட்டே தான் இருக்கோம். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு நெறைய தேவைப்படுது. மறக்காம நம்ம சேனல மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு குடுக்குற ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்னும் நெறைய என்னன்னா, அந்த பிளாக் டிக்கெட் விஷயமா வந்து அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, என்னையெல்லாம் என்னடா நடிகன் ஒரு பிளாக் டிக்கெட் வந்து நீ வந்து வித்திருக்க. உன்னோட படம் ஓடாத படத்த கூட வித்திருக்க. நெறைய வந்து டைரக்டர் வந்து உன்னால தலையில துண்ட போட்டு போற நிலைமை வருது. நீங்க உண்மைய உங்க மனச தொட்டு சொல்லுங்க. விஜய் படம் எடுத்து எந்த டைரக்டருங்க இன்னைக்கு நஷ்டத்துல இருக்காரு? இது வந்து ஒரு சில பேர் வந்து படம் ஓடாம இருந்திருக்கலாம். அதுக்கான ஒரு கதை சரியில்லாம இருந்திருக்கலாம். அந்த டைரக்டர் வந்து புது ஆளா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் நடிச்சிருக்கலாம். இதெல்லாமே இருக்கு. இன்னைக்கு தலைவா படத்துக்கு வந்து விஜய் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட கைய கட்டி நின்னாரு அப்படின்னு சொல்லி நீ பேசுறியேடா. உனக்கெல்லாம் அறிவு இருந்தா நீ எல்லாம் அதுல பேசுவியா? இது வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டுமே எடுத்து போட்டு பேசுறவங்களுக்காக தான் நான் சொல்றேன். அந்த படத்துல உழைச்ச உழைப்பாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த படத்துல கூலி வாங்காம எத்தனை பேர் வேலை பார்த்திருப்பாங்க? கேமராமேன்கள், மேக்கப் மேன்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளவு தூரம் ஒரு நஷ்டமா இருந்திருக்கும். அவர் மட்டும் போய் அந்த இடத்துல கை கட்டி நின்று அந்த படத்தை ஓட விடல அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டர் என்ன ஆயிருப்பாரு? அந்த படத்துல வேலை பார்த்தவங்க பூரா என்ன ஆயிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது அவனால யோசிச்சு பாத்தீங்களாடா? உங்க தலைவர் போய் கையை கட்டி நின்று அந்த அம்மாட்ட பேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இதெல்லாம் மீறி வந்து அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் முதலீடு போட்ட அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகும்? ஏன்டா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. அத்தனைக்கும்காகவும் என் தலைவன் போய் நின்றாண்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து அத பெருமையா தான் பேசுவோம். இந்த மாரி நான் சேக்குவாரா மாரி நாய்களுக்காக வந்து நாங்க பரிஞ்சு பேசுற ஆளும் கிடையாது. அவன மாரி நாங்க செம்பு வாங்கி பேசுற ஆளும் கிடையாது. அவன மாரி நாங்க வந்து பெட்டி வாங்கி பேசுற ஆளும் கிடையாது. இன்னைக்கு தளபதி வந்து தளபதி தமிழக வெற்றி கழகம் மூலியமா நெறைய இளைஞர்களும் சரி, இளைஞிகளும் சரி, ஒவ்வொரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, தெருவா போய் வெளியில படுத்து கிடக்குற வயசானவங்க, முதியவங்க, வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள், அந்த மாரி நல்ல உபகரணம் குடுக்குறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க பேச மாட்டீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இன்னைக்கு மதுரையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஒவ்வொரு பெரிய நகரங்களா இருக்கட்டும், விஜயின் விருந்தில்லா இது விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது மூலியமா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மதிய உணவு வந்து கிட்டத்தட்ட 1500 பேர்ல இருந்து 2000 பேருக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்ப ஒவ்வொரு ஊர்களையும் அது வந்து 2 வருஷத்த தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே இந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கேட்கிற தமிழக மக்களுக்காக உன் தலைவன் என்ன பண்ணா அப்படின்னு நீ கேட்கிற. ஒரு தமிழக மக்களுக்காக பண்றதுக்கு தான் இன்னைக்கு என் தலைவன் வந்து கோடியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி நாங்க பதில் சொன்னோம்னா, நீ வந்து எத்தனை கோடி விட்டுட்டு வந்திருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய மாசுல இருந்தியான்லாம் கேட்குற. நீ வந்து கூகுள பார்த்துட்டு வந்து இன்னைக்கு அந்த ஈரோட்ல வந்து விஜய் அவர்கள் பேசும்போது பேப்பர் பறந்துருச்சு. கூகுள பார்த்துட்டு வந்து அந்த காளிங்கராயன்லாம் பத்தி பேசுறாரு. இப்ப நீ காளிங்கராயன் பத்தி பேசினா வேற யார்ட்ட போய் கேட்ப? உங்க தாத்தாட்ட கேட்ப? இல்ல வேற யார்ட்ட கேட்ப? கூகுள்ல தான் இன்னைக்கு எல்லா விவரமும் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தலைவரும் கூகுள பார்த்து தான்டா படிக்கிறான். இன்னைக்கு வந்து பேப்பர் வந்து பறந்துருச்சு. விஜய் வந்து அப்படியே டர் ஆயிட்டாரு, அப்படியே பயந்துட்டாரு அப்படின்லாம் நீ சொல்றியே. எந்த தலைவன் இன்னைக்கு பேப்பர் இல்லாம படிக்கிறாப்ல? இப்போ ஒரு வரலாறு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில் வேணும்னா, நீ மனப்பாடம் பண்ணி வச்சு பேசிருவியா? இல்ல நீயே வந்து உன் சேனல்ல உட்கார்ந்து பேப்பர பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப பேப்பர் இப்ப ஆனானப்பட்ட சீமான் அண்ணன் எவ்வளோ பெரிய பேச்சாளரா இருக்காரு. அவரே வந்து இன்னைக்கு பேப்பர் இல்லாம, புக் இல்லாம படிக்க மாட்டாரு. அதுலலாம் நெறைய ஆதாரங்கள் இருக்கு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, உன்ட்ட நான் கேட்கிற முக்கியமான விஷயமே, இந்த முக்தாரும் சரி, இந்த சேக்குவாரா நீங்க 2 பேருமே இந்த மாமா பயலுக்கு 2 பேருமே ஏன்டா திரிஷா வீட்டையே சுத்தி சுத்தி வாரீங்க? இல்ல வேற ஆள் கிடைக்கலையா? திரிஷா நாய்க்கு குண்டி கழுவி விடுறது, திரிஷாவும் விஜயும் சேர்த்து வச்சு பேசுறது. சரிடா, இப்ப திரிஷா வந்து விஜய் அவர்கள் வந்து 2 பேருமே வந்து இன்னைக்கு சேர்ந்து தான் இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா 2 பேருமே போய் தொங்கிருவீங்களா? இந்த மாதிரியே வந்து திரிஷாவை சுத்தி பேசுறது. இப்ப திரிஷா வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்கடா செய்வீங்க? கடல்ல போய் குச்சிருவீங்களா? ஒரு பொம்பளை, ஒரு நடிகை, அவங்கள வந்து எந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்துறீங்க? இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு. இதே தெம்பு திராணி நீ சோத்துல உப்பு போட்டு தின்றவனா இருந்தா முதல்வர் ஸ்டாலின் இதே கேள்வி கேட்டு பாத்துருவியாடா? இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாருன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு நடிகைகள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவரை வந்து இன்னைக்கு தொட்டு உன்னால பேச முடியுமாடா? ஏன்னா ஈஸியா வந்து விஜய் அவர்கள்னா உங்களுக்கு கில்லுக்கிறியா தெரியுதா? ஏன்னா இத்தனை தன்னோட ஒரு துறையை விட்டுட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு அப்படின்னா, நீ என்னெல்லாம் பேசுவ இன்னைக்கு? நீ வந்து எவ்வளவு காசு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுல 2வது வரி கட்டின நபரா இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னா, நீங்கலாம் வந்து எதுக்குடா பேசுறீங்க? அவரோட தூசிக்காவது நீங்கலாம் வந்து கால் தூசிக்கு நீங்க சமமா வருவீங்களா? எல்லாருமே கேட்கிற கேள்வி இன்னைக்கு. உதயநிதி அவர்களும் ஒரு நடிகரா இருந்து வந்தவர் தான். நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு 26ல ரெடியா இருந்துக்கங்க. இன்னைக்கு என்னெல்லாம் தளபதி விஜய் அவர்களை பேசின இந்த வாய்க்கு இருக்கு 26ல பூட்டு நான் அதுக்கப்புறம் தளபதியை சப்போர்ட் பண்ண வரேன் அப்படிலாம் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் வந்து சில பேர் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கோப உணர்வுன்றது இருக்க தான் செய்யுது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்மள என்னதான் கடுப்பேத்துவாங்க, நம்ம தான் கம்முன்னு இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. 26ல உங்களுக்குலாம் வந்து பதில் செருப்படி கொடுக்கப்படும். அதை வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. நம்மளோட சேனல்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேக்குவாரா மாதிரி இருக்கிற மாமா பயல்களுக்காக நம்மளுக்காக ஒவ்வொரு வீடியோ வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து நிறைய பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ தெரியும்.
நீங்க அரசியல் விமர்சனமா விஜய் மீது வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து உங்க நாகரிகம் கருதி நம்ம பேசுறோம். தப்பு இருந்தா நம்ம திருத்திக்க போறோம். தலைவர்கள் எந்த தலைவரா இருந்தாலும் தப்பு பண்ணுனது தான். இப்ப நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றோம். அங்கருந்து ஒரு தப்பு வருதுங்கன்னு தான் நகர செயலாளர் நாமக்கல் மாவட்டத்திலருந்து தப்பு பண்ணாரு. நம்மளே அத பேசினோம். பொதுச் செயலாளர் அவர்கள் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது, இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து கரூர் விஷயத்துல தெரியாம ஒரு ட்வீட்ல ஒரு வார்த்தைய விட்டுட்டாரு. இதெல்லாம் நம்ம வந்து பேசுறோம். தப்பையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்காக நம்ம வந்து செம்பு அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள தவறா சித்தரிச்சு, ஆபாசமா பேசி, அசிங்கமா பேசின எவனா இருந்தாலும் அவனுக்கு பதிலடி நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். வணக்கம்.